சூடான ஒரு தோசைக்கல்லில் ஒரு தண்ணியை கொஞ்சம் ஊற்றும்போது என்ன ஆகும்? அது ஆவியாகி அது மேல் நோக்கி நீராவிங்கிறது மேல் நோக்கி போகுது. ஏன் நம்ம மழை கூட எப்படி வருதுங்க? சூரியன் கடலில் உள்ள நீர்நிலைகளில் தண்ணீரை ஃபுல்லாக அந்த சூட்டுனால நீரை ஆவியாக்கி அந்த நீராவி மேல் நோக்கி போகுது. அங்கே குளிர்ந்து திரும்ப மழையாக கீழே வருது. இதான் கதை. அதே மாதிரி தான் அண்டத்தில் உள்ளது தான் இங்கே இருக்குது, பிண்டத்தில் இருக்குது. அப்போ எத் பிண்டே தத் பிரம்மாண்டேன்ற மாதிரி நம்ம குடல்ல உள்ள அதிகமான சூட்டுனால நம்ம குளிர்ச்சியான பொருட்கள் என்ன ஆகுது? ஆவியாகி மேல் நோக்கி போகும் பொழுது அந்த மேகம் போன்று இந்த சைனஸ்ங்கிற காற்றறைகளில் அந்த நீர்த்திவளைகள் சேர்ந்து இந்த சைனஸ் பிரச்சனைகள் ஏற்படுது. இது நாள்பட்டு போகும் பொழுது என்ன ஆகுது? அந்த சதை வளர்ச்சிகளும் ஏற்படுது. அப்போ இது குணப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? அற்புதமான ஒரு உறுதியான வாய்ப்புகள் ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதத்தில் இருக்கும்? முதல்ல மலச்சிக்கல், அஜீரணம் இருந்தால் அதை கிளியர் பண்ணுற மாதிரியான ஆயுர்வேத மருந்துகள் லைஃப் ஸ்டைலை நம்ம சொல்லிக் கொடுப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது? ஒவ்வொரு பார்ட்லேயும் இந்த இடத்துல தான் நீர் சேருது, அந்த நீரை வெளியேற்றுவதை செய்கின்ற ஒரு பற்று போடுகின்ற வெளிப்பூச்சி பற்றுப்பொடிகள், அப்போ மூக்கின் வழியாக அணுத்தைலம் மாதிரியான மருந்துகளை வைத்து காய்ச்சிய ஒரு எண்ணெய்களை மூக்கின் மூலமாக செலுத்துறது. இது அந்த பர்டிகுலர் லோக்கலைஸ்டு பிளேஸில் இருக்கிற அந்த சைனஸை குறைப்பதற்கான சிகிச்சைகள் ஆயுர்வேதத்தில் உண்டு. அதன் மூல காரணம்